தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சிதறிய மொட்டு கட்சி, ரணில் பக்கம் சாயும் நூற்றுக்கணக்கான நாடாளுமன்ற உறுப்பினர்கள். இலங்கையை உலுக்கிய வித்தியா படுகொலை, உச்சநீதிமன்றம் விடுத்த அறிவிப்பு. பேரழிவுக்கு ஆளான கேரள மாவட்டம், 63 பேர் பலி, நிவாரணம் அறிவித்த தமிழக முதல்வர். செயல்போருக்கு தயாராக உள்ளது செயல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் திட்டவட்டம். தொடர்பென விரிவான செய்திகள். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்க 92 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உறுதியளித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அந்த வகையில் நேற்று மாலை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சந்தித்து தமது ஆதரவை குறித்த 92 உறுப்பினர்களும் வெளிப்படுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அந்த வகையில் ரணில் விக்ரமசிங்கவின் வெற்றியை உறுதிப்படுத்த தாம் ஒன்றுபட்டு பணியாற்றப் போவதாகவும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வலசக்தி அமைச்சர் கஞ்சன விஜயசேகர, வெளிவிவகார அமைச்சர் அலி சப்ரி, ராஜாங்க அமைச்சர் பிரமித்த பண்டார தின்னகோன் உட்பட பலர் தமது ஆதரவை ரணில் விக்ரமசிங்கவிற்கு வழங்க உள்ளதாக வெளிப்படையாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. 2015 இலங்கையை உலுக்கிய யாழ்ப்பாணத்தின் சிவலோகநாதன் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் யாழ்மேல் நீதிமன்றத்தால் மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள 6 பிரதிவாதிகளை இந்த தண்டனையில் இருந்து விடுக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஜனவரி 20 நடைபெறும் என உச்சநீதிமன்றம் அறிவித்துள்ளது. இந்த மேன்முறையீட்டு மனு நேற்று பிரதிபத்மன் சூரசேன, ஜசந்த கோதாகொட, AHMT நவாஸ், ஷிரான் குணரத்ன மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகிய 5 பேர் கொண்ட உச்சநீதிமன்ற அமர்வு முன்னிலையில் அழைக்கப்பட்டது. இதேவேளை இந்த வழக்கில் தொடர்புடைய பிரதிவாதிகளில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலைகள் அதிகாரிகள் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளனர். பிரதிவாதிகள் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி ஆறுமுகம் ரகுபதி இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை பெற்றுக்கொள்வதில் தாமதம் ஏற்பட்டதன் காரணமாக இந்த பிரதிவாதிகள் 8 வருடங்களுக்கு மேலாக சிறைச்சாலையில் உள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். அதன்படி இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாக சொலிசிஸ்டர் ஜெனரல் ஆயிஷா இனசீன நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த பிரதிவாதிகள் கொலை, சதி மற்றும் சட்டவிரோத குடியேற்றம் ஆகிய குற்றங்களில் குற்றவாளிகளாக காணப்பட்டதாக தெரிவித்த சொலிசிஸ்டர் ஜெனரல் யாழ்மேல் நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையில் 2 விடுவிக்கப்பட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். முன்வைக்கப்பட்ட உண்மைகளை பரிசீலித்த உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு தொடர்பான மொழிபெயர்க்கப்பட்ட ஆவணங்களை மேன்முறையீட்டு பிரதிவாதிகளுக்கு உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சொலிசிஸ்டர் ஜெனரலுக்கு அறிவித்தது. இதனைத் தொடர்ந்து இந்த மேன்முறையீட்டு மனு மீதான விசாரணை ஜனவரி 20 நீதிமன்றம் நிர்ணயித்துள்ளது. முல்லைத்தீவு மல்லாவை பிரதேசத்தினை சேர்ந்த இளைஞன் ஒருவர் வெளிநாடு செல்ல காத்திருந்த நிலையில் வவுனிக்குளத்திலிருந்து நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். முல்லைத்தீவு யோகபுரம் மல்லாவை பகுதியினை சேர்ந்த 27 வயதுடைய ஆனந்தராசா ஜீவன் என்ற இளைஞனே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 20 லட்சம் பணத்துடன் யோகபுரத்தில் இருந்து பாண்டியன் குளத்திற்கு நேற்று முன்தினம் பிற்பகல் சென்ற இளைஞன் இரவு 8:40 வரை நண்பர்களுடன் தொலைபேசியில் உரையாடியுள்ளதாகவும் பின்னர் அவரது தொலைபேசி வேலை செய்யவில்லை என்றும் அறிய முடிகின்றது. குறித்த இளைஞரின் தொடர்பு கிடைக்காத நிலையில் அவரது நண்பர்கள் தேடியபோது நேற்று அதிகாலை 3 மணியளவில் பாண்டியன்குளம் குளக்கரையில் மோட்டார் சைக்கிள் இனம் காணப்பட்டுள்ளது. அதன் பின்னர் தேடியதைத் தொடர்ந்து வவுனிக்குளத்தின் 3வது நீர் சுருங்கையில் உடலம் இனம் காணப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்த பாண்டியன்குளம் போலீசார் நீதிபதி முன்னிலையில் உடலத்தை மீட்டு மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். கேரளாவில் நிலச்சரிவுக்கு பலியானோர் எண்ணிக்கை 63ஆக உயர்வடைந்துள்ள நிலையில் தமிழ்நாடு முதல்வர் மு.க.ஸ்டாலின் நிவாரணம் அறிவித்துள்ளார். கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவினால் வயநாடு கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவில் சிக்கி 47 பேர் பலியான நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 63ஆக உயர்ந்துள்ளது. ஆனாலும் பலரின் நிலை என்னவென்று தெரியாதென்பதால் பலி எண்ணிக்கை உயரலாம் என்றும் அஞ்சப்படுகிறது. மேலும் பாதிக்கப்பட்டவர்களை மீட்க ஹெலிகாப்டர் மூலம் மீட்பு படையினர் போராடி வருகின்றனர். இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதல்வர் பினராயி விஜயனை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார்.
அவரிடம் பேரிடரினால் ஏற்பட்டுள்ள உயிரிழப்புகளுக்கு தனது வருத்தத்தையும் ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துக் கொள்வதாகவும் தமிழ்நாடு அரசு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருவதாகவும் உறுதியளித்ததாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெற்கு பெய்ரூட்டை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலுக்கு இஸ்ரேல் பொறுப்பேற்றுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதலானது ஹிஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதியை இலக்காக கொண்டே மேற்கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. அந்த வகையில் இஸ்ரேல் ஆக்கிரமித்துள்ள கோலான் குன்று பிரதேசத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மேற்கொள்ளப்பட்ட வான்வழி தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்துள்ளனர். குறித்த தாக்குதலுக்கு ஹிஸ்புல்லாவே காரணம் என்று கூறிய இஸ்ரேலிய அரசாங்கம் அதற்கு பதிலடி வழங்கவே இந்த தாக்குதலை மேற்கொண்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. இதன்போது ஹிஸ்புல்லாவின் மூத்த ராணுவ தளபதி தாக்குதலில் கொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெய்ரூட் மீதான இஸ்ரேலிய தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள லெபனானின் தற்காலிக பிரதமர் நஜிப் மிகாதி இது சர்வதேச சட்டத்தை மீறும் செயல் என கூறியுள்ளார். குறிப்பாக ஈரான், லெபனான், ஹவுதிகள் மற்றும் ஹமாஸ் ஆகியவை இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் லெபனானுக்கான ஐநாவின் ஒருங்கிணைப்பாளர் இஸ்ரேலின் இந்த தாக்குதல் மிகுந்த கவலையளிப்பதாக தெரிவித்துள்ளார். இது எவ்வாறாயினும் இஸ்ரேல் போரை எதிர்பார்க்கவில்லை, ஆனால் அதற்கு தயாராக உள்ளதென இஸ்ரேல் பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் அட்மிரல் டேனியல் ஹகாரி திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்வதற்கு www.tamilaram.com எனும் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.